It's caused by Mycobacterium leprae. Okay. Should I? Yes, it's a skin disease. நான் ப்ரோ பீஸா சாப்பிடலாமா இல்லை பர்கர் சாப்பிடலாமா ப்ரோ? நான் பிரியாணி சொல்கிறேன் பார்த்தா ओ रसिक सीमाने ओ रसिक सीमाने வாஜொலிக்கும் உடையணிந்து கழிக்கும் கடலும். ஹாய் சீனியர், எனக்கு லெப்ரசி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். லெப்ரசி வந்து ஒரு ஹாய் சீனியர், எனக்கு லெப்ரசி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். லெப்ரசி வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ்ரா. ஆன்டிபயோட்டிக்ஸ் சீனியர், எனக்கு லெப்ரசி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். லெப்ரசி வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ்ரா. ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தா கம்ப்ளீட்டாக க்யூரபிள் தான். மச்சான் என்னடா டேய் நீங்க அங்கே இருந்தா எப்பறா கேம் பை 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 சொல்லி நல்லாவே ஓகே நீனா சொல்ல பார்டர்ஸ் எல்லாம் போட்டு சவுண்டடா ஆமாண்டா சோறு தான்டா. ஏய் ஏய் அப்படி சொல்ல கூடாது. எல்லாம் கான்கிட்ட குடுத்துறா டேலாக. ஏய் லஞ்ச் டைம் ஆயிடுச்சுடா பி. வந்து ஸ்டெனோ கிளினோ மேட்டர். ஏய் இப்போ எனக்கு நடிக்கிற மாதிரியே இருக்குடா. சே தூத்துறா. ஒன்டடா கிளாவிக்கல் தானே. ஓகே. ரூபாஷா ரியலா இருந்தா. என்ன சொல்ற டாபிக் சொல்றேன். அவனுக்கு தெரியும்டா, நீங்க சொல்லுங்க. அவன் சும்மா ரெண்டு வார்த்தை சொல்றேன்டா அதுல. டேய் ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து கொடுங்க. நான் 2 நிமிஷத்துல ப்ரிப்பேர் பண்ணி சொல்றேன். ஏய் அப்பர் லிம்பு ஐ தைராய்டு தெரியும்டா அபிஷேக். சரி Physiology வேணாம், biochemistry வேணாம், anatomy வேணாம். ஒரு நிமிஷம் அந்த புக் அரவிந்த் நீ ஃபர்ஸ்ட் போ, அடுத்து தாரணி. ப்ரோ மோதலான்னு முடிவு பண்ணிட்டியா? முடிவு பண்ணிட்டேன்டா. சாரும் கூப்பிடணும், ஞாபகம் இருக்குல்ல? மோதலான்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு சூடா இருக்கே. என்னடா கரெக்டாக மூஞ்சி மட்டும் இருக்கும். ஹாஸ்டலில் தனியாக வச்சுப்பேன். போடுதாய் போ வாங்கப்போ. உடம்பு ஃபுல்லாக பேச்சஸ் வந்து ஆரம்பிக்கும். நான் திரும்ப பண்ணவா? இல்லை நான் தப்பாக கரெக்ட் பண்ணி பேசிடுவேன். அதுக்கு அடுத்தது எப்படி பேசணும்? இதனால தான் இங்கே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் மக்கள் மனசில் இப்போ இருக்கிறது இந்த லெப்ரஸியை நீங்கள் இது கூட வாழணும்னு சொல்லிட்ட பிறகு என்ன சொல்கிறது? ட்ரீட்மெண்ட் சொல்லு. லெப்ரஸி பற்றி கேட்டிருந்தீங்கல்ல. சாரா லெப்ரஸி வந்து எப்படி காசு பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் கூட பேஷண்ட்டாவா? எனக்கு அது ஃப்ரீக்வெண்ட் கூட பேஷண்ட்டாக இருக்கலாம். சொல்லி ஆகணும்னா நம்ம வீட்டுக்கு கேட்டுங்க. கையெழுத்து வச்சு பண்ண சொன்னேன். ஏன்டா சாரி, நீங்களும் தப்பாக நினச்சிக்காது. எனக்கு தெரிஞ்சு நீ பேசுறது வந்து ஃபோனில் கேட்குமா கேட்காதான்றது எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். சொல்லிட்டேன், பாய் சொல்லிட்டேன், பார்த்துட்டேன் முடிஞ்ச. சார் அதுக்கப்புறம் என்ன சார் ஆச்சு? அவங்க அந்த பொண்ணை பார்த்தானா இல்லையா சார்? அதுக்கப்புறம் அந்த பொண்ணே வந்து அவங்ககிட்ட பேச்சுப்பா. அந்த பொண்ணே அவங்க இருந்து படிச்சு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன சார் ஆச்சு? அந்த பொண்ணு போய் பார்த்தாங்களா இல்லையா சார்? அவன் போய் பார்த்தான்ப்பா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்ட பிறகு.
அப்புறம் அப்புறம் சொல்டா சொல்டா மீன் மாசுலண்ணா அப்படியே